ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு ஒரு ரைடு நம்ம போகணும்னு நினைக்கிறோம். அதாவது 36% சார்ஜ்லேருந்து எப்படி சார்ஜ் டிஸ்ட் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர் நமக்கு கிடைக்குது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். 56.2 கிலோமீட்டர் ட்ரிப் மீட்டர் இருக்குது. இது ஜீரோவாக கன்சிடர் பண்ணிப்போம். ஓடோமீட்டர் 902 இருக்குது. 36% சார்ஜ் 45 கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படின்றத காட்டுதுங்க. 902 36% இது இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார் பிலோ 25% சார்ஜ் வந்து ரொம்ப டிஸ்சார்ஜ் ஆகுது, இன்னொன்று மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகுது அப்படின்ற நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க. ஸோ இன்றைக்கி இதை பற்றின ஒரு அவுட்லைனை மட்டும் தெளிவாக நம்ம பார்ப்போம். பிலோ 36%ல் எத்தனை கிலோமீட்டர் நமக்கு தருது, அதுவும் நான் ஈக்குவலாக தான் ட்ரைவ் பண்ண போகிறேன். என்னோடய டிரைவிங் எஃபிஷியன்சி அப்படின்றது ஒரு 45 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இதை வச்சுட்டு நம்மளோட அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ரைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி இது வந்து பிஃபோர் சர்வீஸில் நான் எடுக்கக்கூடிய வீடியோ. ஒரு சில சமயம் ஆஃப்டர் சர்வீஸில் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து தராங்க. பட் இருந்தாலும் நம்ம பிஃபோர் சர்வீஸில் எப்படி இருக்குன்றதை நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். சரி, நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி சூப்பராக போகுதுங்க, நல்லா ஸ்மூத்தாக போகுது. ஸோ ஆவரேஜ் ஈக்குவலெல்லாம் இது டவுன் கீழே இறக்கும் அது, அதனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா 58 அந்த மாதிரி மூவ் ஆகுது. ஆனால் என்னோடய பவர் வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ஸ்னால் நான் வந்து 15% ஐ மீன் ஒரு பார் கரஸ்பாண்ட்ஸ் டு 15%. நல்ல மழை உள்ள சீசனுங்க. இந்த மந்த் ரைடு ஃபுல்லாமே நல்ல ஹெவியான ரெயினில் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ 3 அல்லது 4 பாயிண்ட்ஸ் தான் பவர் அப்படின்றது ஏறுற அளவுக்கு நான் வந்து ட்ரைவ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் என்னோடய டிரைவிங் எஃபிஷியன்ஸாக இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் ஆவரேஜ் அப்படின்றது ஒரு 48லேருந்து 50க்கு உள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 34%க்கு 42 கிலோமீட்டர்ஸ் தான் போகும் அப்படின்றது காட்டுது. ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் தூரம் கூட வந்திருக்க மாட்டோம், ஒரு பிரிட்ஜ் தான் கிராஸ் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2% சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் டேட்டா வந்து இருக்குங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்கிட்டிங்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து ஒரு பிளேஸில் நிறுத்தியிருக்கோம். 10% சார்ஜ் குறைஞ்சிருக்கு, 25% சார்ஜ் வந்துடுச்சு. இன்னும் 31 கிலோமீட்டர் போகும்னு காட்டுது. ஈகோ மோடில் இருக்கும். 914 ஓடோமீட்டர் இருக்குது. 68.4 அப்படின்றது ட்ரிப் மீட்டரில் வந்துருக்கு. ஸோ 56ல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 56 - 68.4 அப்படின்னு பார்த்தா 12 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் என்ன இருக்கும். ஸோ கடைசியாக ஒரு 11% சார்ஜில் நமக்கு 12.2 கிலோமீட்டர் அப்படின்றது கிடச்சிருக்குங்க. ஸோ இதுதான் இப்போ உள்ள ரியல் டேட்டா அப்படின்றது. ஸோ திரும்பவும் நம்ம வண்டியை ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு 10% ரன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 10% குறைஞ்ச பிறகு உங்களுக்கு திரும்பவும் காட்டுறேன். 68.4 கிலோமீட்டர் - 74.5 அப்படின்றத மைனஸ் பண்ணால் 6.1 கிலோமீட்டர் அப்படின்றது இந்த ஒரு 15% இந்த ஒரு கிலோமீட்டர் 25லேருந்து ஒரு 13% கிலோமீட்டருக்கு இவ்வளோ கிடச்சிருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 6% சார்ஜாக இருக்குது. நிறைய ரீஜனை வச்சு தான் வண்டியை ஓட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 79 கிலோமீட்டர்ஸ் ஓடோமீட்டரை வந்து காட்டுது. ஸோ டோட்டலாக 5.2 அல்லது 5.3 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் ரன் பண்ணியிருக்கோம். ரைட்டா, 5.2 கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்டெச் வந்து ரன் பண்ணியிருக்கோம். இது வந்து 12% சார்ஜில் இருந்து 6% சார்ஜ் வர வரைக்கும் உள்ள மைலேஜ் ஆனது இந்த இடத்துல நான் சொல்லப்படுறது. ஸோ 926 டோட்டலாக இவ்வளோ தான் ரன் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா 906ல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்படி தாங்க இந்த பிலோ 25% அப்படின்றது ஆக்ட் ஆகுது. நிறைய சமயத்தில் ரொம்ப பயம், ஏன்னா வீடு வந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்படியாவது நான் ரீஜனை வச்சு தான் போயாகணும். நடுவில் சார்ஜ் போடவும் இடம் இல்லை, ஒரு இதுக்கும் இடம் இல்லை. ரொம்ப பயமான ஒரு சுச்சுவேஷன். இப்படி நான் மிஸ் பண்ணானே தெரியல. இன்றைக்கி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். ரைட், 5% வந்துச்சுன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும், அலர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 5%ல நல்லா பிளிங்க் ஆகிட்டே இருக்குதுங்க. இப்படி தான் ஃபுல்லாக வந்து போயிட்டு இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் நீண்ட இரவுடைய காலம். கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணோடனே இமீடியட்டாக வந்து உங்களுக்கு லைட் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருட்டாயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3% சார்ஜ் ரிமைண்ட் இருக்குது. 79.7 கிலோமீட்டர்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து 85.3 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து ப்ரீவியஸ் இதை மைனஸ் பண்ணால் 5.6 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக ரன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெச் மட்டும் 7%லேருந்து இந்த 2% வர வரைக்கும் 3% வர வரைக்கும் சாரி. ஸோ இப்போது திரும்பவும் வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறோம். ஏன்னா இன்னும் வீடு ரீச் ஆகவே இல்லை. இப்படி வச்சு நான் ரீச் ஆகணும் என்னன்னு எனக்கு டவுட்டு. ஸோ ரொம்ப லோ பர்சன்டேஜில் ஒரு 20க்கு மேலே மைலேஜ் வந்து போகாமல், ஐ மீன் ஓடோமீட்டர் ஸ்பீடோமீட்டர் போகாமல் மல்ல தூக்கி பிடிச்சு எப்படியோ ஓரளவுக்கு நான் ரீச் ஆகிட்டேங்க. ஸோ 86.4 கிலோமீட்டர்லாம் வீடு ரீச் ஆகிட்டேன். டோட்டலாக 2% சார்ஜ் இருக்குது. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் போகும்னு காட்டுது. இந்த மாதிரி தான் ஃபைனல் வந்தால் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இப்போ உள்ள டேட்டா. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 56.2 கிலோமீட்டரில் வண்டி எடுத்தோம் ட்ரிப் மீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 86.4. டோட்டலாக நம்ம 30.2 கிலோமீட்டர் அப்படின்றது நம்ம டோட்டலாக இந்த 36% சார்ஜில் இருந்து
32% சார்ஜ் வரைக்கும், அதாவது 34% சார்ஜில் நமக்கு கிடைச்ச அப்படின்ற கிலோமீட்டர் அப்படின்றது 30 கிலோமீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது, ரொம்ப ஈஸியாக தான் கிடச்சிடல. ஒரு 25 அப்படின்றது தாராளமாக கிடைக்கும், இதுதான் விஷயம். ஸோ ஆவரேஜ் ஒரு 36% சார்ஜுக்கு 45 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து அதுவாக காட்டுச்சு. அப்படின்னா டோட்டலாக 125 கிலோமீட்டர் நமக்கு கிடச்சிருக்கணும். ஆனால் நமக்கு அப்படி கிடைக்கல. நமக்கு வந்து எஸ்டிமேட்டட் படி பார்க்குறப்போ 100 கிலோமீட்டர் தான் கிடைக்கும் அப்படின்றது தான் அது சொல்லப்படுது. ஸோ இந்த ரேஞ்ச் அப்படின்றது 34% சார்ஜுக்கு நமக்கு 30 கிலோமீட்டர் கிடச்சிருக்கு இல்லையா? இந்த 30 கிலோமீட்டரை நம்ம 1% எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா 0.882 அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த 0.882 நம்ம வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிஃபோர் த சர்வீஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 88 கிலோமீட்டர் தான் ஆக்சுவல் டிரைவிங் ஈகோ மோடில், ஃபுல் ஈகோ மோடில் கிடச்சிருக்கு. பட் டிஸ்பிளே வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது 125 கிலோமீட்டர் போகும் அப்படின்றது எஸ்டிமேட் பண்ணுச்சு. பட் ஆனால் பிஃபோர் த சர்வீஸ் எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. 882, அதாவது 88.2 கிலோமீட்டர்ஸ் தான் இதனோட ஆக்சுவல் ரியல் அப்படின்றது. ஸோ ஆக்சுவல் டிரைவிங் நல்ல எஃபிஷியண்ட்டாக தான் ட்ரைவ் பண்ணோம், ரொம்ப ஹார்ஸ் டிரைவிங்லாம் பண்ணல. இதுதான் சுச்சுவேஷன். சரிங்க, இப்போ இன்னொரு கம்பேரிசன். ஸோ பிஃபோர் ஓடோமீட்டர் 902 இருந்துச்சு, ஆஃப்டர் இந்த டிரைவ் முடிஞ்ச பிறகு ஓடோமீட்டர் 932 இருந்துச்சு. டோட்டலாக 30+ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ட்ரிப் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 52.6, ஆஃப்டரில் பார்த்தீங்கன்னா 86.2. ஸோ டோட்டலாக 30 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கேன், அதுவும் கிளாரிட்டி ஆகிடுச்சு. பேட்டரி சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 34% கன்சியூம் பண்ணியிருக்கேன். முன்னாடி 36, ஆஃப்டரில் வந்து 2 தான் இருந்துச்சு நம்ம வண்டியை விடுறப்போ. 34 கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஈகோ மோடில் 45 கிலோமீட்டர் வண்டி அந்த 36% சார்ஜுக்கு போகும்னு காட்டுச்சு. ஆஃப்டர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் போகும்னு காட்டுது. ஸோ டோட்டலாக நமக்கு சேஞ்ச் அப்படின்றது 43 கிலோமீட்டர் சேஞ்ச் வந்து காட்டுது. ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்சது அப்படின்றது 30 கிலோமீட்டர் தான் இந்த 36% சார்ஜுக்கு, 45லாம் கிடைக்கலாங்க. ஆக்சுவல் கிலோமீட்டர் பெர் பர்சன்டேஜ் ஆஃப் 1% சார்ஜுக்கு பிலோ 35%ல நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 1 கிலோமீட்டருக்கு ரொம்ப குறைவு, 0.882 அப்படின்ற கிலோமீட்டர் பெர் பர்சன்டேஜ். ஒரு சிங்கிள் பர்சன்டேஜுக்கு 1% கூட பிஃபோர் த சர்வீஸில் எனக்கு கிடைக்கவே இல்லை. இதுதான் இப்போ ஆக்சுவல் சினாரியோ அப்படின்றது. அப்புறம் இம்ப்ளைட் ஒருவேளை இந்த கால்குலேஷன் படியே வண்டி வந்து 100% சார்ஜுக்கு 125 கிலோமீட்டர் கொடுக்கணுன்ற ஆரம்பத்தில் காட்டுச்சு. பட் இந்த 0.882 per single percentage ஆஃப் சார்ஜ் அப்படின்னு கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு 100 கிலோமீட்டர் கிடைக்கிறதா இந்த ரிவர் இண்டிஜென்ட்டு பிஃபோர் த சர்வீஸில் எனக்கு இருந்த ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாடு. ஸோ இவ்வளோ தான் எனக்கு வந்து இருந்துச்சு. ஆக்சுவல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 88 கிலோமீட்டர் டு இந்த ரேஞ்ச் தான் போயிருக்கோம். டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 100 கிலோமீட்டர் இப்போதைக்கு இன்னைக்கு ஸ்டேஜில் எனக்கு வந்து கிடச்சிருக்கு பிஃபோர் த சர்வீஸ். ஸோ மேபி சர்வீஸுக்கு பிறகு எப்படி மாறுது என்ன விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அதையும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ப்ராப்பராக பார்த்துட்டு நம்ம ஆலோசனை பண்ணி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் இருக்குன்னா டெஃபினட்டாக நம்ம இதில் வந்து ஷேர் பண்ணிப்போம், அப்டேட் பண்ணிப்போம். வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் ஷேர் யூ. தேங்க்யூ வெரி மச்.